நீங்கள் எண்ணிக்கை முக்கியமாக தோல்வி முக்கியம்னு பார்க்கக்கூடாது, எண்ணிக்கை தான் முக்கியம். நாங்கள் 80 தோற்றோம், அதனால் நாங்கள் பலமாக தான் இருக்கோம். எல்லா தொகுதியிலும் இந்த சட்டமன்ற நின்ற 2012 வேட்பாளர் அத்தனை பேரும் 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் நாங்கள் பலமாக இருக்கோம். எங்களுடைய அரசியல், எங்களுடைய கருத்தியல் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. தமிழ் மக்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழரை பொது தலைவராக உருமாறியிருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்கணும். பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்காரு. குறிப்பாக இளம் தலைவராக இருக்கார். நீங்கள் அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே அறிக்கை கூட வெளியிட முடியாமல் அமைதியாயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் உடனே ஒரு ரியாக்ஷன், அரசியல் நிலைப்பாடை அறிவிக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான். உடனே மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ஒட்டியான ட்விட்டர், அதை ஒட்டியான ஸ்டேட்மெண்ட் அறிக்கை உடனே தயாராகுது, உடனே கொடுக்குறாங்க. அப்படி பிரசண்டாக யாரை பார்க்குறீங்க நீங்கள்? தலைவர் சொல்லுங்கள், யார் சொல்லுங்கள், யார்?